வளர்ந்து வரும் நாகரீக உலகில் தமிழர்களின் கலை, பண்பாடு, கலாச்சாரம் பற்றி பெரும்பாலான குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. பரபரப்பு நிறைந்த தற்போதைய சூழ்நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலை, கலாச்சார விழாக்கள் நடைபெறுகின்றன. பண்பாட்டை பிரதிபலிப்பதாக அமையும் அதுபோன்ற விழாக்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தமிழர்களின் நாகரிகமானது கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. தெய்வ திரு அவதாரங்களும் தர்ம சிந்தனைகளும் போற்றி பாதுகாக்கப்படும் தமிழர்களின் பண்பாட்டில் ஆன்மீக சான்றோர்கள் உணர்த்தி சென்றுள்ள மெய்ஞானத்தை குழந்தைகளுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அனைவருக்கும் உண்டு என்கின்றனர் கலை, கலாச்சார விழா நிர்வாகிகள். இன்னொருத்தர் வாழ்வதை பார்த்து சந்தோஷக்கூடிய ஆனந்தம் வேற எந்த பிறவிக்கும் கிடைக்காது, மனுஷ பிறவிக்கு தான் கிடைக்கிறது. மனசுக்குள்ள கடவுள் இருக்கார், எல்லாருக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும். இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இனி அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது. அதனால தான் நாங்கள் இந்த ஆன்மீகத்தை முதல்ல கற்றுக் கொடுக்கறதுக்காக முதல்ல இந்த வாணி மஹாலில் பண்ணுறோம். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் முதல்ல பஜனை பாட வச்சாங்க. ஆன்மீகம் ஒன்றால் மட்டுமே தர்மம் தழைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சின்ன வயசு குழந்தைகளையே நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னாக்க வருங்காலம் சிறப்பாக அவங்களுக்கும் அமையும், நம்மளுடைய நாட்டுக்கும் அமையுங்கிறதுக்காக தான் இந்த விழாவில் இந்த குழந்தைகள் பஜன் பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலை, கலாச்சார விழாக்கள் மூலம் நமது பண்பாட்டினை போற்றி பாதுகாப்பதே நோக்கமாகும். தியானம், கூட்டு வழிபாடு, பஜனை மற்றும் பக்தி பாடல்கள் போன்றவற்றை அனைவரிடத்திலும் கொண்டு செல்லும் வகையில் இது போன்ற விழாக்கள் அவ்வப்போது நடைபெறுகின்றன. இவ்விழாவில் பங்கேற்று பாடல்களை பாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் குழந்தைகள். கலை, கலாச்சார விழாவில் நான் கலந்துட்டு இருக்கேன். என்னை போல நிறையா பேர் பாடினாங்க. இந்த வாணி மஹாலில் பாடினதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே கலை, கலாச்சார விழா நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. எங்களை மாதிரி நிறைய குட்டீஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யோகா, தியானம், பக்தி உள்ளிட்ட தமிழர்களின் நீண்ட நெடிய வரலாறு கொண்ட கலை மற்றும் கலாச்சாரத்தை தற்போது வெளிநாட்டினரும் பின்பற்ற தொடங்கியுள்ளனர். பாரம்பரியமிக்க மண்ணில் பிறந்த நாம் அவற்றிலிருந்து விலகிச் செல்லாமல் கலை, கலாச்சாரம், பண்பாட்டின் வழி நடப்பதுடன் அவற்றை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு சென்று நல்வழிப்படுத்துவோம். ஜெயா செய்திகளுக்காக மாலதியுடன் வெங்கடசேது.